Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்றைக்கி டேட்டு கரெக்டாக சொன்னால் 4/6/2024 மிட்நைட் 1 இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ்டு அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சர்வர் பிஸி அப்படின்னு வந்திருந்தது. அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தோம். இப்போது ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சர்வர் பிஸி இஷ்யூஸ் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ அந்த பிடிஎஃப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போனஸ் மார்க் ஆட் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது உங்களுக்கு ஏதாவது போனஸ் மார்க் ஆட் ஆகிருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிடுங்க. அநேகமாக இந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு காலையில் தான் பார்ப்பீங்க. இதில் இப்போதைக்கு முழிச்சிட்ருக்கிற, அதாவது தூங்காமல் விழித்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கான போனஸ் மார்க் எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதில் ஏட்டம் கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் கிடச்சிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பிடிஎஃப்பை பார்த்துடலாம். நீட் யூஜி 2024 மே 5 நடந்த 2024 மே 5 நடந்த நீட் எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ ரிலீஸ்டு பை NTA. உங்களுக்கான ஃபைனல் ஆன்சர்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. போனஸ் மார்க் எவ்வளோ ஆட் இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அதே போல் இது வரைக்கும் SAP Views யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இல்லை சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள், யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரே செகண்டு, இதுதான் அந்த NTAனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ஃபைனல் ஆன்சர் கீக்கான நோட்டிஃபிகேஷன். இந்த ஃபைனல் ஆன்சர் கீக்கான நோட்டிஃபிகேஷனில் ஃபைனல் ஆன்சர் கீ ஃபார் நீட் யூஜி 2024 எக்ஸாம் ஹெல்ட் ஆன் 5/5/2024 மே 5 2024 நடந்த நீட் எக்ஸாமுக்கான ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ ஆல்ரெடி மே 29 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஓல்டு நியூஸ். அதுக்கு நீங்கள் NTA ரிலீஸ் பண்ண அந்த ஆன்சர் கீழே ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தது அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு கொஸ்டினுக்கு 200 ருபீஸ். அதுக்கான லாஸ்ட் டேட்டு ஜூன் 1 காலை 11 மணியோடு முடிஞ்சுது. இப்போது ஃபைனல் ஆன்சர் கீயும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீழே போனஸ் மார்க் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது இது வரைக்கும் ஏட்டம் கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் ஆட் ஆகிருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த மிட் நைட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னென்ன கொஸ்டினுக்கு ஆட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க. ஓகேங்களா? செக் பண்ணிக்கிங்க. ஏட்டம் கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் ஆட் ஆகிருக்குது. இப்போது அந்த பிடிஎஃப்பையும் பார்த்துடலாம். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த பிடிஎஃப் தான் நீட் யூஜி 2024 மே 5 நடந்த நீட் எக்ஸாமுக்கான ஃபைனல் ஆன்சர் கீ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 48 பக்கம் இருக்குது. இதில் டெஸ்ட் புக்லெட் கோட் நம்பர் Q1. இந்த Q1ல் உங்களுக்கு 200 கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கான போனஸ் மார்க் ஏதாவது வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் செகண்ட் பேஜில் டெஸ்ட் புக்லெட் கோட் நம்பர் Q2. அந்த Q2வில் உங்களுக்கான Q2 கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் உங்களுக்கான போனஸ் மார்க் வந்திருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஏட்டம் கொஸ்டினுக்கு வந்திருக்கிறதா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. இந்த 11ல் 1, 3 இந்த 2ல் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு. அதே போல் இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிற அந்த Q2ல் அதே மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துருங்க. அதில் உங்களுக்கு 2 ஆப்ஷனில், அதாவது ஏட்டம் கொஸ்டினுக்குன்னு தான் நினைக்கிறேன், அதில்
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 and 3 கொஸ்டின் நம்பர் 1 and 3 இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எது போட்டிருந்தாலும் கரெக்டு. இதை தவிர 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது. அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கு கிடையாது. அப்போது இது வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் அப்படிங்கிறது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் எனக்கு இண்டிவிஜுவலாக கால் பண்ணி சொன்ன ஆன்சர். Q4லேயும் அதே மாதிரி தான். கொஸ்டின் நம்பர் 14க்கு 1 and 3 ரெண்டில் எது போட்டிருந்தாலும் நீங்கள் கரெக்டு. 2 and 4 போட்டிருந்தாலோ இல்லை அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு மார்க்கு கிடைக்காது. அதே போல் Q5 எடுத்துக்கிட்டாலும் Q5ல் கொஸ்டின் நம்பர் 14 இந்த 14ல் 1 and 3 எது போட்டிருந்தாலும் கரெக்டு. 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா மார்க் கிடையாது. இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் மார்க் கிடையாது. அப்போ இது எல்லாமே எங்கே வருது? இந்த ஏட்டம் கொஸ்டினில் தான் வருது. அதே போல் கொஸ்டின் நம்பர் Q6ல் கொஸ்டின் நம்பர் 13க்கு 1, 3 இந்த ரெண்டில் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் கரெக்டு. 2 and 4 போட்டிருந்தீங்கனாலோ அல்லது அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு மார்க் கிடையாது. ஸோ இதே போல் 48 கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பர் 12ல் 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா கரெக்டு. 1, 3 போட்டிருந்தாலோ இல்லை அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ மார்க் கிடையாது. இது வந்து R1க்கு. அதே போல் R2 கொஸ்டின் நம்பர் R2ல் பார்த்தீங்கன்னாலும் கொஸ்டின் நம்பர் 28ல் 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா கரெக்டு. 1, 3 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடையாது. கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் மார்க்கு கிடையாது. ஸோ இதுதான் வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஃபைனல் ஆன்சர் கீ. 24ல் 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா கரெக்டு. 1, 3 போட்டிருந்தீங்கன்னா கிடையாது. ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கனாலும் ஆன்சர் கிடையாது. இது வந்து R3க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பிடிஎஃபை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம SAP வியூஸ் டெலகிராம் பேஜில் நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்களும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. அஃபீஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கலாம். R4 எடுத்துக்கிட்டிங்கன்னா R4ல் கொஸ்டின் நம்பர் 29க்கு 2 and 4 போட்டிருந்தீங்கன்னா மார்க்கு. 1 and 3 போட்டிருந்தீங்கன்னா கிடையாது. கொஸ்டினை ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் கோட் நம்பர் என்ன, அதில் வந்து நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு இந்த 2 ஆப்ஷனில் எது போட்டிருந்தாலும் கரெக்டு. அதுக்கு பதிலாக ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸை போட்டிருந்தா மார்க்கு கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோவுக்கு வந்துட்டோம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஒரே ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் நீங்கள் 2 ஆப்ஷனில் எது போட்டிருந்தாலும் அதுக்கு கரெக்டு. ரிமைனிங் ஆன்சர் போட்டிருந்தாலோ ஸ்கிப் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு மார்க்கு கிடையாது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த கொஸ்டின் என்ன? ஏட்டம் கொஸ்டின். ஸோ இதிலிருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு போனஸ் மார்க் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. அந்த போனஸ் மார்க் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் இருக்கிற நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணலாம். குட் நைட். இப்போ கரெக்டாக சொல்லணும்னா மணி 1:15 மிட் நைட். ஓகேங்களா? இப்போ நீட் UG 2024க்கு எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5 நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க
ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார். 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஷின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.